டிசம்பர் 6 பாபர் மசூதி குண்டு வெடிப்பு. ஏற்கனவே டெல்லியில் குண்டு வெடிச்சு, முக்கிய நகரங்களில் குண்டு வெடிக்கிறதுக்கு சதி செஞ்சாங்க. தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் கேரளா, தமிழ்நாடுலாம் இந்த நேரத்தில் டிசம்பரில் எவ்வளோ பாதுகாப்பு முக்கியமாக கார்த்திகை தீபம் டிசம்பர் 8 அப்படி கேட்டால் கொடுக்க போகிறாங்க. 4ஆம் தேதி கேட்டால் 6ஆம் தேதி இதை வச்சுக்கிட்டு பந்தோபஸ்தில் இருப்பானா அவங்கள பாதுகாப்பு. அப்போ நீ தேதி கேட்கும்போது பார்த்து தானே கேட்கணும். அந்த அடிப்படை அறிவு சில்லறைத்தனமான விஷயங்க. எவ்வளோ பேர் வருவான்னு கேட்பான். இவ்வளோ பேர் வருவானா அவ்வளோ பேர் தான் வருவானா, கூட வரக்கூடாதா? பிரச்சாரத்துக்கு பர்மிஷன், போலீஸ் ப்ரொசீஜர் இருக்குது. எவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க, கூடுதலாக வந்தால் பிடிச்சி கைது பண்ணுவாங்களா? இது எல்லாம் இவங்க உருட்டுறது. ஒன்றும் தெரியாமல், ஜர்னலிசம் என்னன்னு தெரியாமல் இந்த மாதிரி உருட்டுறது. அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அவர் பண்ண தப்பு இல்லை, ரோட் ஷோ போனார், அதனுடைய பலன் அனுபவிச்சார். இனி பண்ண மாட்டார். இனி நேராக போய் பிரச்சாரம் பண்ணுவார். சொல்றது எதுவுமே மாறல. கிட்டத்தட்ட நடந்துதான் இருக்கு. நான் தான் முதல்ல பிரேக் பண்ணேன். என்டிஏ கிட்ட விஜய் பேசிட்டு இருக்காரு. யாருமே நம்பல. 5 நாள் பொறுத்து ஒவ்வொருத்தரும் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பவும் சொல்றேன், மறுபடியும் என்டிஏவோட விஜய் பேச போறேன். இம்முறை அதிமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கலாம். நான் தான் பிரேக் பண்ணேன். விஜய் இதெல்லாம் வச்சுதான் நம்ம தனியாக நின்னா வானிலை அறிக்கை மாதிரி பெருசாக ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. தேர்தலில் போட்டிடுறது ஒரு தொகுதிக்கு குறைந்தது 10 கோடி ரூபா செலவு பண்ணணும். குறைந்து பார்த்தாலே 3 கோடி 4 கோடி வரும் ஒரு தொகுதிக்கு. 234 தொகுதிக்கு 800 கோடி கிட்ட போகுது. ஜாஸ்தியாக போகும். கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட. விஜய் தயாரா? விஜய்கிட்ட இருக்கா? இருந்தாலும் செலவு பண்ண தயாராக இருப்பாரா? அவங்க தலையில் போடுவாங்க. அகாடமியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் முத்தலிப் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பத்தி பேச போறோம். அங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னா விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதி பிரச்சாரம் போறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதை ஒட்டியே நிறைய டிராமாஸ் நடக்குது. பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, போலீஸ் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 4ஆம் தேதி சேலம் இடத்துல பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவரோட பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க? டிசம்பர் 6 பாபர் மசூதி குண்டு வெடிப்பு. ஆமா, ஏற்கனவே டெல்லியில குண்டு வெடிச்சிருக்கு. ஆமா சார். முக்கிய நகரங்கள்ல குண்டு வெடிக்கிறதுக்கு சதி செஞ்சாங்கன்றாங்க. தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல கேரளா, தமிழ்நாடுலாம் ஒண்ணு. இந்த நேரத்துல டிசம்பர்ல எவ்வளவு பாதுகாப்பு முக்கியமா கண்டிப்பா அந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியம். அப்ப நீ தேதி கேட்கும் போது பார்த்தானே கேட்கணும். அந்த அடிப்படை அறிவு வேணும். கார்த்திகை தீபம் டிசம்பர் 4, டிசம்பர் 8 அப்படி கேட்டனா கொடுக்க போறாங்க. 4ஆம் தேதி கேட்டால் 6ஆம் தேதி இதை வச்சுக்கிட்டு பந்தோபஸ்தில் இருப்பானா அவங்கள பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதனால தள்ளி போயிடும் சார். அதே மாதிரி இந்த பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதுலயே திரும்ப ஒரு தவறு செஞ்சிருக்காங்க, திரும்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதான் விடுங்க, சில்லறைத்தனமான விஷயங்க. எவ்வளவு பேர் வருவான்னு கேட்பான். இவ்வளவு பேர் வருவானா அவ்வளவு பேர் தான் வருவானா, கூட வரக்கூடாதா? இதெல்லாம் இந்த லோக்கல்ல அவனுக்கு உருட்டிட்டு இருக்குது. அதெல்லாம் கேள்வியே வைக்காதீங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்ன கலர் சட்டை போட்டு வருவேன், என்ன பிரச்சாரத்துக்கு பர்மிஷன், போலீஸ் ப்ரொசீஜர் இருக்கு. எவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேர் வருவாங்க, கூடுதலா வந்தா பிடிச்சி கைது பண்ணுவாங்களா? இது எல்லாம் இவங்க உருட்டுறது. ஒன்றும் தெரியாம, ஜர்னலிசம் என்னன்னு தெரியாம இந்த மாதிரி உருட்டுறது. அவரு பிரச்சாரம் பண்ண போறாரு. அவர் பண்ண தப்பு என்ன, ரோட் ஷோ போனாரு, அதனுடைய பலன் அனுபவிச்சார். இனி பண்ண மாட்டாரு. இனி நேரா போய் பிரச்சாரம் பண்ணுவார். இதுதான் அது. இன்னும் தயாரே ஆகல. அதுக்குள்ளேயும் அந்த ஆப்பாயில் மாதிரி அதுக்குள்ளேயும் வெடிச்சு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை. இதை தூக்கி வச்சுக்கிட்டு இது போனாரா, காவல்துறை 23 கேள்விகள். இவரை மட்டும் எல்லாரையும் கேட்பாங்க. நீங்க போனா 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம்ல அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு ஃபார்ம் மைக் ஃபார்ம், யாரு மைக் செட்டு போடுறாங்களோ அதுக்கான ஃபார்ம். அவங்களெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாரு மேலும் கேஸ் வரும். அப்படிதான் இருக்க போகுது. ஓகே சார். இந்த பகுதியில் இறுதியா ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் இப்ப காங்கிரஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நாங்க திமுக ஆட்சி கட்டில் அமர வைப்போம் அப்படின்ற மாதிரி நேற்று தான் சொல்லியிருக்காரு. ஸோ திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது உடைய வாய்ப்பு மாதிரி முடிவாயிடுச்சு. விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு? ஏன்னா அவங்க சிறப்பு பொதுக்குழுல சொன்னாங்க அவரு தான் முதல்வர் வேட்பாளர்னு. இபிஎஸும் இல்ல நாங்களாம் ஒண்ணு எதிர்பார்க்கலப்பா, நான் சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. பிஜேபி இப்ப விஜய் என்னதான் பண்ண போறாரு? எங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாரு? விஜய் தனியாக நின்றால் ஓரளவு வாக்குகளை வாங்கி இடங்களை பிடித்து என்டிஏ ஆட்சி பிடிக்கும். என்டிஏ ஆட்சி பிடிக்கும். அதிமுக அணியினர் ஆட்சியை பிடிப்பாங்கன்றீங்களா? சரி, இது எப்படி சார் நடக்கும்? ஆல்ரெடி திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விஜய் அவர்கள் ஓட்டை பிடிச்சா, இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் சிறுபான்மையர் ஓட்டை பிடிச்சா கூட திமுக வர வாய்ப்பு இருக்குன்னு தான் பல்வேறு சர்வே சொல்லுது. கிரிட்டிக்ஸ், மற்ற கிரிட்டிக்ஸ்னு சொல்றாங்க. நீங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இதை பாசிபிள்? சொல்றது எதுவுமே மாறல.
கிட்டத்தட்ட நடந்துதான் இருக்கு. நான் தான் முதல்ல பிரேக் பண்ணேன். என்டிஏ கிட்ட விஜய் பேசிட்டு இருக்காரு. ஓகே. யாருமே நம்பல. 5 நாள் பொறுத்து ஒவ்வொருத்தர அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்பவும் சொல்றேன், மறுபடியும் என்டிஏ விட விஜய் பேச போறார். இம்முறை அதிமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கலாம். நான் தான் பிரேக் பண்றேன். ஆல்ரெடி ஒரு 3 இப்ப நான் கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்களா? விஜய் எப்படி போட்டியிட்டால் திமுக எப்படி தோற்கும், என்டிஏ எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க. நான் உங்களை திருப்பிக்கிட்டு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்புறம் நீங்களே அதற்கான விடையை சொல்லுங்க. இவர்கள் 45% வாக்குகள் பெற்று ஆட்சி பிடிக்கிறாங்க 2021. இவர்கள் 39% வாக்கு பிடிச்சி 75 இடங்களை பிடிக்கிறாங்க. 5-6% வித்தியாசம். கரெக்டா? ஆல்மோஸ்ட் கிட்ட. அப்ப விஜய் கட்சி கிடையாது. கரெக்டா? விஜய் கட்சி கிடையாது. விஜய் ரசிகர்கள் இருந்தாங்கல்ல? ரசிகர்கள் இருந்தாங்கல்ல? ஓட்டு போட்டிருப்பாங்களா? விஜய் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் சிம்பாலிக்கா உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டாருன்னு திமுகவுல இருந்து விஜய் கட்சிக்கு வந்த ஆதவர்ஜுனா சொல்றாரு. விஜயே ஓட்டு போடுறாருன்னா விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? மேபி இல்ல திமுக தான் போட்டிருப்பாங்க. அப்படி கூட நீங்க அவ்வளவுலாம் எனக்காகலாம் சொல்ல வேணாம். அந்த நேரத்துல ஏடிஎம்கே மேல எவ்வளவு அதிருப்தி இருந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சண்டை, சாத்தான்குளம், லாக்அப் டெத், சிஏஏ, என்ஆர்சி, 3 வேளாண் சட்டங்கள், அடிமை ஆட்சி, பாஜகவோட இருக்கிறாங்க. இந்த ஆட்சி ஒழியணும், ஸ்டாலின் வர போறாரு, விடியல் தர போறாரு, நாளைக்கே யாரும் வேலைக்கு போக தேவையில்ல. அப்படி வெளியில வந்து பக்கெட் வச்சோம்னா சாப்பாடு வடை கறி எல்லாம் கொடுப்பாங்க, தூக்கி வச்சு சாப்பிடலாம், நிம்மதியா இருக்கலாம். 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை, ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம். என்ன உருட்டு விட்டாங்க. அப்ப எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திமுக தான். விஜய் ரசிகர்கள் யாருக்கு போட்டிருப்பாங்க? திமுக தான் போட்டிருப்பாங்க. விஜய் ரசிகர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னாதான் எப்படி சார் பெர்சன்டேஜ் வைஸ் எனக்கு தெரியும். சும்மா சொல்லுங்க, குன்சா சொல்லுங்க. மெட்ராஸ் பாஸ் என்னோட 10ல இருந்து 15% அவ்வளவு கொடுக்குறீங்களா? இல்ல 10 வச்சு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் ரசிகர்கள் ரஜினி விஜய்க்கு ஓட்டு போட போறோம். அப்ப திமுக இருந்து எத்தனை பர்சன்டேஜ் விஜய்கிட்ட போகும் சார்? ஒரு 5% மினிமம் 5ஆவது போகும். அப்ப மீதி 5% திமுக போடுவாங்களா? இல்ல நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள் அங்கங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஏங்க விஜய் கட்சியில இருக்க ரசிகர்கள் நான் கேக்குறேன். இல்ல வந்துடும் சார். 9 கிட்ட 10 கிட்ட வந்துடும் சார். வந்துடும். யாருக்கு? விஜய்க்கு தான் சார் வரும். எங்க இருந்து வரும்? திமுக இருந்து தான். அப்ப திமுக எவ்வளவு குறையும்? நல்லா அடி வாங்குவாங்க சார். எவ்வளவு குறையும்? 10 குறையும் சார். 8 மினிமம் 8ஆவது போகும். மினிமம் 8. 45ல 8 போனா 37. சிறுபான்மை மக்கள் 11% இருக்காங்க. ஆமா. கிறிஸ்துவர்கள் 7%. ஆமா. அவர்கள் பெரும்பாலும் விஜய் ஆதரிக்கிறாங்க. விஜய். ஆமா. அப்போ எவ்வளவு பேர் விஜய்க்கு போடுவாங்க? ஒரு 4% வச்சுக்கலாமா? 4. முஸ்லீம் ஒரு 3% வச்சுக்கலாமா? அப்ப 7% திமுக இருந்து போகுது. 38ல 7 போனா 37ல 7 போனா 30. விஜய்க்கு 17. கரெக்டா? பட்டியலின இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு 4% கொடுக்கலாமா? விடுதலை சிறுத்தைகள் அது இங்க இருந்து ஒரு 3% வச்சுக்கலாம். 7% வச்சுக்கோங்க. அவர் ஒரு 20 சில்லற பர்சன்டேஜ். இங்க போச்சா? இன்னும் கீழே போயிட்டாங்களா? இவங்க 39, இவர்கள் ஒரு 25 வச்சுக்கோங்க. இவங்க 39ல ஒரு 10 அவர் எடுத்துக்கிறார். 29, 25, 22. என்டிஏ கூட்டணி தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட். ஓகே. அப்ப உங்க கருத்துப்படி விஜய் அவர்கள் 2 ஸ்கூல் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல 1000 மார்க் வாங்குறவன், அது கட் ஆஃப் சொல்லுவாங்கல்ல, 1100 மார்க். இப்ப பிளஸ் 2க்கு 600 இல்ல, 600க்கு 580 மார்க் எடுக்கிறவன் டாப்பர். 570 எடுத்தவன் செகண்ட் பிளேஸ், 560 எடுத்தவன் தேர்ட் பிளேஸ். இன்னொரு ஸ்கூல் இருக்குது, 500க்கு 600க்கு 400 எடுத்தவன் டாப்பர், 350 எடுத்தவன் செகண்ட் பிளேஸ். இது இப்போ இந்த 400 எடுத்தவனும் தன்னை டாப்பர்னு சொல்லிக்குவான், 580 எடுத்தவன் டாப்பர் சொல்லிக்குவான். நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான. ஓகே சார். அப்போ உங்களுக்கு இவர்களுடைய ஓட்டை தான் இவர் பிரிக்க போறாரு. ஆமா. இவர் பிரிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் பாஸ்ன்னு அவங்க வந்துருவாங்க. ஓகே. அவங்க ஆல்ரெடி இருந்தனால கருப்பா பயங்கரமா இருக்கிறான்னா விஜய் தனியா இருந்து இவங்க தனியா இருந்தாலும் என்டி அடிக்கணும்னா அது கருப்பா பயங்கரமா இருக்கிறது. விஜய் அங்க போயிட்டாருன்னா பயங்கரமா கருப்பா இருக்கு. மொத்தத்துல என்டிஏ ஜெயிக்க போறாங்கன்றதுதான் மாற்றமே கிடையாது. ஏன்னா இவர்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் விஜய்க்கு போட்ட ஓட்டுகள், விஜய் பிரிக்க போகிற ஓட்டுகள்லாம் கோர் ஓட்டுன்ற
ஆன்டி டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறாருங்க, அது ஒரு 5% வச்சுட்டாங்க. ம். கோர் ஓட்டுனா இவர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஓட்டு. சிறுபான்மையினர் என்னைக்குமே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவங்களுக்கு தான் போடுவாங்க. இப்ப அதுல பாதி விஜய் போட போறாங்க. இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் விஜய் டாஸ்மார்க் பெண்கள் பாதிக்கிறாங்க அது இதுன்னு பேசினாருன்னா பெண்கள் ஓட்டு அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. பெண்கள் ஓட்டு அது நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறுச்சுன்னா நீங்க 35 வயது கீழே இருக்கிற பெண்கள் பெரும்பாலும் விஜய் ரசிகர்களா இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு இது இருக்கு, ஒப்பீனியன் இருக்கு. விஜய் இதெல்லாம் வச்சுதான் நம்ம தனியா நின்னா வானிலை அறிக்கை மாதிரி பெருசா ஜெயிப்போம்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. தேர்தலில் போட்டிடுறது ஒரு தொகுதிக்கு குறைந்தது 10 கோடி ரூபா செலவு பண்ணணும். எல்லாருக்கும் தொண்டர்கள் வர்றது போறது, காலையில 7 மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சா அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து கூட்டு போறது வர்றது, கொடி பிடிச்சிட்டு கூட வருவான், அவனுக்கு பேட்டா கொடுக்கணும், மத்தியானம் சாப்பாடு போடணும், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்கு டீம் போடணும், பந்தல் போடணும், அது போடணும், அப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கணும், ஈவினிங் பிரச்சாரம் போடணும், நைட்டு பிரச்சாரம் போடணும், அதுக்கு வண்டி செலவு, அது இது பல இது இருக்குது. இது எல்லாமே குறைந்து பார்த்தாலே 3 கோடி 4 கோடி வரும் ஒரு தொகுதிக்கு. 234 தொகுதிக்கு 800 கோடி ஜாஸ்தியா போகும், கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வந்து. விஜய் தயாரா? விஜய்கிட்ட இருக்கா? இருந்தாலும் செலவு பண்ண தயாரா இருப்பாரா? அவங்க தலையில போடுவாரு, வேட்பாளர் தலையில. வேட்பாளர்ல ஒரு 10% வசதியானவர் இருப்பான், மீதி 90% சாதாரண ஆளுங்க தான். எங்க இருந்து பண்ணுவாங்க? கடன் வாங்கி பண்ணுவாங்க. தோத்து போயிட்டா 1 லட்சம் ஓட்டுல 2 லட்சம் ஓட்டு பதிவாகுதுன்னா ஒருத்தர் 70,000 ஒருத்தர் 60,000 ஒரு 40,000 வாங்கினா தோத்தது தான். நான் 40,000 வாங்கின பெருமை தான் பண்ணிக்கலாம், ஆனா தோல்வி தான், செலவு தான். உங்களோட கருத்துப்படி விஜய் தனியா நின்னாலும் சரி போனாலும் சரி கருப்பா பயங்கரமா இருப்பான், பயங்கரமா கருப்பா இருப்பான். இந்தியா கூட்டணி தான் சார். ஆனா எனக்கு தெரிந்து நான் நிறைய பேரை பேட்டி எடுத்ததுனால ஒரு தனி ஸ்டாண்ட் எடுத்தது நீங்க தான் சார். நிறைய பேரு நானாங்க சொன்னேன், நீங்க தானங்க சொன்னீங்க. நான் சொன்னா இல்ல நான் ஏதாவது சொன்னாங்க இல்ல உங்களை வற்புறுத்தி சொல்ல வச்சேன். இல்ல மக்கள் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், நீ பதில் சொன்னீங்க. நான் கேட்டதுல தப்பு இருக்கா? இல்ல சமூக வலைத்தளங்கள் இருக்கிற நரேட்டிவ் இப்படிதான் போயிட்டு இருந்தது சார், அதுக்காக கேட்டோம். நீங்க மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு சைடு ஓடும். ஆமா நம்மளும் பார்ப்போம், நம்மளும் அப்படி ஓடணும். இன்னைக்கு ஏன் தாடி வச்சுன்னு இருக்கீங்க? அப்போ கருத்துக்களும் அப்படிதான். நீங்க ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா அது ஜெயிக்கிறத தாண்டி ஒரு கருத்து ஒண்ணு உருவாக்கணும். இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, இதான் ஜெயிக்க போகுது, அவங்க தான். இப்ப நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்களே, ஏங்க காங்கிரஸும் இதுவும் சேரணும்னு சொல்லிட்டு நேற்று எல்லாரும் இது பண்ணியிருந்தாங்க. இப்ப பார்த்தா அதிர்ச்சி, ஒரு அதிர்ச்சி எனக்கெல்லாம் தெரியும். நான் எல்லா பேட்டியிலுமே சொல்லிட்டேன், வாய்ப்பே கிடையாது. யதார்த்தம் வேறங்க. உங்கள்கிட்ட நான் சொன்னேன் யதார்த்தம் வேற, இப்படிதான் நடக்கும்னு. நடந்துச்சா? அதுதான் எப்பவுமே நமக்குன்னு ஒரு நாலேஜ் வச்சு பயன்படுத்தணும். கால்குலேஷன் கரெக்டா இருக்கணும், கரெக்டா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அனலிட்டிக்ஸ். விமர்சகர், அரசியல் விமர்சகர்னா என்ன அர்த்தம்னா, ஊரே ஒரு பக்கம் யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரா, என்ன சொல்லியிருக்காரு, இது நம்மளும் இதே சொல்லுவோம். அது கிடையாது. நம்ம சொல்றது பிஜேபி தான் வரப்போகுதுன்னா பிஜேபி தான் வருது, டிஎம்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, டிஎம்கே தான். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் சொன்னது, நீங்க பேட்டி பார்த்தேன், 5-8 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 5-8 சீட்டும் எதிர்கட்சிகள் நிக்கிற வீக்கை பார்த்து இவங்க அடிக்கணும், கடுமையா செலவு பண்ணணும். கிருஷ்ணகிரி, விருதுநகர், இது திண்டுக்கல், தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் அடிக்கணும். இப்படிலாம் பண்ணா 5 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கேக்கு நான் சொன்னேன். மற்றவர்கள் 20 சீட்டு 25 சீட்லாம் சொன்னாங்க. வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல அது 5 சீட்டும் ஏன் வரலன்னா, இவர்கள் அதுக்கான முயற்சியை எடுக்கல. வேட்பாளரே எனக்கு என்னன்னு போட்டாங்க, எதை பத்தியும் கவலைப்படல. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கிருஷ்ணகிரியில நான் சொன்னேன்ல, ஒருத்தர் குடும்பத்தை மட்டும் கூட்டு போய் பண்ணலாம். அந்த தொகுதி திமுக ஏடிஎம்கே கோட்டை, கேபி முனுசாமி நின்னாருன்னா ஜெயிச்சிருக்கலாம். அவரு என்னமோ பயந்து போய் நிக்கல. அவரு எங்க தோல்வி பயம் இருந்தது, ஊரே போகும்போது அவரும் நம்பிட்டாரு. அதான் விஷயம், இறங்கி அடிக்கிறது தான் மேட்ரு. அதனால 96ல ஜெயலலிதா தோத்து போனாங்க, கடுமையான தோல்வி, ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. 4 இடம் ஜெயலலிதா தோத்துட்டாங்க. 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஊரே என்ன பேச தெரியுமா, இதுலயும் ஜெயலலிதா தோத்துருவாங்க. ரஜினி அமெரிக்கால இருக்காரு, கூப்பிடுறாங்க அவர் அங்க சலூன்ல தலையை கொடுத்து தூங்கிட்டாராம். அவன் மொட்டை அடிச்சு விட்டான், தொப்பியை போட்டு நீங்க வந்தாரு, வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. என்ன நம்பினார் அவரு, 96 முடிவே 98லயும் வரும்னு. ஆனா ஜனங்க இவங்க பண்ண ஆட்டம், ஜெயலலிதா பிடிச்சி ஜெயில போட்டது, ஜெயலலிதாவுக்கு எதிராக நடந்ததெல்லாம் ஜெயலலிதாவுக்கு அனுதாபமா மாறிச்சு. அப்ப நாங்கெல்லாம் என்ன சொன்னோம், ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நடந்தது. 30 எம்பி சீட்டு ஜெயிச்சாங்க, 9 தான் இவங்க ஜெயிச்சாங்க. அதனால ஊரே ஒரு பக்கம் ஓடுதுன்னு நம்ம ஓடக்கூடாது. அதுக்காக இவ்வளவு உதாரணம் சொல்றேன்.
சரி, ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் விவாதித்தோம். இவ்வளவு நேரம் உங்க நேரம் கொடுத்த நன்றி சார். மீண்டும் இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.